வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் பரிசல் துறை சிறுகதை கேட்கலாம் வாங்க. காவேரி நதியின் பரிசல் துறையில் அரச மரம் ஒன்று செழிப்பாக வளர்ந்து கப்பும் கிளையுமாக படர்ந்து நிழல் தந்து கொண்டிருந்தது. இளங்காற்று வீசிய போது அதனுடைய இலைகள் ஒன்றோடொன்று உராய்வதில் ஏற்பட்ட சலசல சப்தம் மிகவும் மனோகரமாய் இருந்தது. அரச மரத்துடன் ஒரு வேப்ப மரமும் அண்டி வளர்ந்திருந்தது. இவற்றின் அடியில் இருந்த மேடையில் ஒரு கள்ளு பிள்ளையார் எழுந்தருளி இருந்தார். பிள்ளையார் சதா சர்வதா 24 மணி நேரமும் அவருக்கு எதிரே கொஞ்ச தூரத்தில் இருந்த ஒரு காஃபி ஹோட்டலை பார்த்த வண்ணமாய் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு அரை கப் காஃபி எப்போதாவது யாராவது கொடுத்ததுண்டா என்றால் கிடையாது. சில சமயங்களில் காப்பி கொட்டை வறுக்கும்போது வரும் வாசனை அனுபவிப்பதுடன் அவர் திருப்தி அடைய வேண்டியிருந்தது. வேளம்பாளையம் ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அதற்கு சமீபத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் 13 மைல் தூரத்தில் இருப்பது. கிராமவாசிகள் ரொம்பவும் சாமானியமான ஜனங்கள். குடியானவர்களும் கைகோளர்களும் ஹரிஜனங்களும் தான் அங்கே வசித்தார்கள். காவேரி கரையில் இருந்தும் ஜல கஷ்டம். அவ்விடம் காவேரி ஆற்றின் தண்ணீர் சாகுபடிக்க பயன்படுவதில்லை. பூமி அவ்வளவு மேட்டுப்பாங்காய் இருந்தது. சாதாரணமாய் கரையிலிருந்து வெகு ஆழத்தில் ஜலம் போய்கொண்டிருக்கும். பெரும் பிரவாகம் வருங்காலத்தில் அரச மரத்தின் அடி வரை தொட்டுக்கொண்டு போகும். இப்படிப்பட்ட பட்டிக்காட்டிலே கொண்டு வந்து காப்பி ஹோட்டல் வைத்திருந்தார் ஒரு பாலக்காட்டையர். அவர் வடதுருவங்களுக்கு போய் பார்த்து அங்கே கூட ஹோட்டல் அதிகமாகி வியாபாரம் கம்மியாய் போனதை தெரிந்து கொண்டுதான் இந்த பட்டிக்காட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஊகிக்கலாம். பரிசல் துறையிலிருந்து கிராமம் கொஞ்ச தூரத்தில் இருந்தது. பரிசல் துறைக்கு அருகில் 2 கூரை குடிசைகள். அவற்றில் ஒன்றில்தான் ஹோட்டல். அதன் வாசலில் ஆங்கிலத்தில் ட்ரிப்ளிகன் லாட்ஜ் என்றும் தமிழிலே பிராமணால் காஃபி டீ கிளப் என்றும் எழுதிய போர்டு ஒன்று தொங்கிற்று. அன்று சந்தை நாள் ஆகியால் ஹோட்டலில் வியாபாரம் அதிகம். உள்ளே 5-6 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களில் 2 தையல் இலையில் வைத்திருந்த இட்லியை வெகு சிரமத்துடன் வெண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஐயரே, எங்கே ஒரு கப் காஃபி அர்ஜென்டாக கொண்டாரும் பார்க்கலாம் என்றார் ஒருவர். ஏஞ்சாமி, நீங்கள் காஃபியில் தண்ணி ஊற்றுறது வழக்கமா இல்லை தண்ணியில் காப்பி ஊற்றுறது வழக்கமா என்று கேட்டார் ஹாஷ்ய பிரியர் ஒருவர். ஐயர் பாடி இனிமேல் கொண்டாட்டம்தான். காவேரி தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து காப்பி டீன்னு சொல்லி வித்துப்பிடுவார். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் கள்ளுக்கடையை மூடிட போகிறாங்களாமே என்றார் 3வது பேர்வழி. ஆமாம் போங்க, இந்த மாதிரி தான் எத்தனையோ நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்றார் ஒரு சந்தேக பிராணி. இந்த தடவை அப்படியெல்லாம் இல்லை, நிச்சயமாக சாத்தி விட போகிறாங்க. இப்போ காங்கிரஸ் தானே கவர்மெண்ட் நடத்துறது. உத்தரவு கூட போட்டுட்டாங்களாம். அக்டோபர் மாதம் 1 தேதியிலிருந்து ஒரு சொட்டு கல் சாராயம் இந்த ஜில்லாவிலேயே பேசப்படாது. கல்லுக்கடை மூடினா ஐயருக்கு ரொம்ப கொண்டாட்டம் என்கிறீங்களா? நிஜத்தில் அவருக்கு தான் ஜாஸ்தி திண்டாட்டம் என்றார் ஒரு வம்புக்கார மனுஷர். அது என்னமோ கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணுங்க என்றார் ஒரு கல்விமான். ஆமாம், பொழுது சாயிற வரைக்கும் ஐயர் காப்பி கடையிலே இருக்காரு. பொழுது சாஞ்சதும் கடையை மூடிட்டு எங்கே போகிறாரு கேளுங்க. என் வாயால் நான் சொல்லலப்பா, அவரையே கேட்டுக்கோங்க. அப்போது உள்ளே இருந்து, இந்த கவுண்டரே, இப்படியெல்லாம் பேசினா இங்கே ஒன்றும் கிடைக்காது. காப்பி வாயில் மண்ணை போட்டுடுவேன் என்று கோபமான குரல் கேட்டது. சாமி கோச்சுக்காதீங்க, இனிமேல் நான் அப்படி உங்ககிட்ட சொல்லலை சாமி என்றார் கவுண்டர். அப்போது பரிசல் துறையிலிருந்து, ஓடக்கார தம்பி, எத்தனை நேரம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது என்று ஒரு கூக்குரல் கேட்டது. மேற் சொன்ன ரசமான சம்பாஷணையில் கலந்து கொள்ளாமல் மூளையில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபன், ஐயரே, இட்லி ஏதாவது கொடுக்க போறியா இல்லை நான் போட்டுமா என்றான். அப்போது அங்கிருந்தவர்களில் ஒருவன், அதை பார்த்தாயா சுப்பனா, பத்திரகாளி போறான் என்றான் பக்கத்தில் இருந்தவனிடம். ஓடக்கார தம்பி உடனே எட்டி பார்த்தான். இளம் பெண் ஒருத்தி தலையில் கத்திரிக்காய் கூடையுடன் பரிசல் துறைக்கு போய்க் கொண்டிருந்தாள். அவ்விடம் அரசமரத்து பிள்ளையார் இருந்த இடத்துக்கு கீழே சுமார் 30-40 அடி ஆழம் இறங்கித்தான் தண்ணீர் துறைக்கு போக வேண்டும். ஒரு கையால் தலைக்கூடையை பிடித்து கொண்டு இன்னொரு கை ஊசலாட இடுப்பு நெளிந்து அசைய அந்த இளம்பெண் ஓடத்துறைக்குள் இறங்கி கொண்டிருந்த காட்சியை அசப்பிலை பார்த்தால் உயர்தர சித்திரக்காரன் எழுதிய ஒரு சித்திர காட்சியை போல் தோன்றியது. ஓடக்கார தம்பி அவளை பார்த்தவுடன், சரி இந்த ஐயர் இட்லி கொடுப்பாருன்னு காத்திருந்தா அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு தான் சந்தைக்கு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து விர் என்று வெளியே சென்றான். அவன் போனவுடன் ஹோட்டலில் பின்வரும் சம்பாஷணை நடந்தது. என்ன பழனிசாமி திடுதுப்புன்னு கிளம்பி ஓடிட்டான்? காரணமாக தான், அந்த பெண்ணை கட்டிக்க வேணும்னு இவனுக்கு ரொம்ப ஆசை. அவள் அப்பா காளி கவுண்டன் கூடாதுங்கிறான். கல்லுக்கடை வீரைய கவுண்டனுக்கு 2ஆம் தரமாக தான் கட்டி கொடுப்பேங்கிறான். காளி கவுண்டன் பெரிய மொடா குடியன், தெரியாத அவனுக்கு? அதே பத்திரகாளின்னு அவளுக்கு பேர். அவன் அப்பா வச்சது தானா? அவன் நிஜ பேர் குமரி நங்கை. ரொம்ப முரட்டு பொண்ணு. அப்பனுக்கு அடங்க மாட்டா. ஊரில் ஒருத்தருக்குமே பயப்பட மாட்டா. அதனால தான் காளிமவ பத்திரகாளின்னு அவளுக்கு பேர் வந்துச்சு. அவளை கட்டிக்க வேணும்னு இந்த பையனுக்கு ஆசை உண்டாச்சு பாரேன். என்ன அதிசயத்தை சொல்ல. குமரி நங்கை பரிசலின் சமீபம் வந்ததும் அதில் ஏற்கனவே ஏறி இருந்தவர்களை பார்த்து, ஏன் ஓடக்காரர் இல்லையா என்ன
என்றாள். அதோ பார் பின்னால என்றான் பரிசலில் இருந்தவர்களில் ஒருவன். குமரி நங்கை திரும்பி பார்த்தாள். பழனிசாமி அவளுக்கு வெகு சமீபமாய் வந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் காரணமில்லாமல் திடுக்கிட்டாள். பரிசலில் இருந்தவர்களில் சிலர் சிரித்தார்கள். ஆனால் பழனிசாமி இதையெல்லாம் சற்றும் கவனிக்காதவன் போல விரைவாக சென்று பரிசலில் ஏறினான். குமரி நங்கை ஏறினாலோ இல்லையோ, பரிசல் 2 தடவை நின்ற இடத்திலேயே வட்டமிட்டு விட்டு விற்றென்று போகத் தொடங்கியது. படகில் இருந்தவர்கள் ஏதேதோ ஊர்வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பழனிசாமியாவது குமரி நங்கையாவது வாயை திறக்கவில்லை. அக்கறை நெருங்கியதும் பழனிசாமி பரிசலை சிறிது நிறுத்திவிட்டு துட்டெடுங்க என்றான். எல்லோரும் 2 அணா கொடுத்தார்கள். ஒருவன் மட்டும் 1 அணா 10 தம்படி கொடுத்துவிட்டு 2 தம்படி குறையுது தம்பி, வரும்போது தர்றேன் என்றான். குமரி நங்கையும் கையில் 2 அணாவை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அதை பழனிசாமி கவனிக்கவும் இல்லை, வாங்கிக் கொள்ளவும் இல்லை. பரிசிலை கரையிலே கொண்டு சேர்த்துவிட்டு கீழே குதித்தான். எல்லோரும் இறங்கினார்கள். குமரி நங்கை கடைசியாக இறங்கி 2 அணாவை நீட்டினாள். பழனிசாமி அப்போதும் அதை பாராதவன் போல் இருக்கவே அவள் பரிசிலின் விளிம்பில் அதை வைத்துவிட்டு போய்விட்டாள். சூரியன் மேற்கு திக்கில் வெகு தூரத்தில் இருந்த மலைத்தொடருக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தான். அங்கே ஆகாயத்தில் சிதறி கிடந்த மேகங்கள் தங்க நிறம் கொண்டு பிரகாசித்தன. பரிசல் துறையின் அந்தண்டை கரையில் ஒரு சில்லறை மளிகை கடை இருந்தது. உப்பு புளி ஜாமான்கள் அதில் வைத்திருந்தன. வாழைப்பழ குலைகளும் கயிற்றில் கோத்த முறுக்குகளும் தொங்கின. பழனிசாமி அந்த கடை வாசலில் உட்கார்ந்து கொண்டு கடைக்கார செட்டியாருடன் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய கவனம் பேச்சில் இல்லை என்று நன்றாக தெரிந்தது. ஏனெனில் அடிக்கடி அவன் சாலையையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். யாருடைய வரவையோ எதிர்பார்த்து தவித்துக் கொண்டிருப்பவன் போல காணப்பட்டான். கடைசியாக தூரத்தில் சாலையின் வளைவு திரும்புகிற இடத்தில் குமரி நங்கை வருவதை அவன் கண்டான். உடனே துள்ளி குதித்து எழுந்து, செட்டியாரே போய் வரேன் என்று சொல்லிவிட்டு நதிக்கரைக்கு போனான். அங்கே அப்போது வேறு யாரும் இல்லை. பரிசல் காலியாக இருந்தது. சந்தைக்கு வந்தவர்கள் எல்லோரும் திரும்பி போய்விட்டார்கள். குமரி நங்கை தண்ணீர் துறைக்கு கிட்டத்தட்ட வந்தபோது பழனி பரிசலை கரையிலிருந்து அவிழ்த்துவிட்டு அதில் ஏறிக்கொண்டான். குமரி தயங்கி நின்றாள். வேறு யாராவது வருகிறார்களா என்று பின்னால் திரும்பி பார்த்தாள். கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒருவரும் காணப்படவில்லை. நீ வரலையா? நான் போட்டுமா? இனிமேல் திரும்பி வரமாட்டேன், இதான் கடைசி தடவை என்றான். குமரி இன்னமும் தயங்கினாள். மறுபடியும் சாலை பக்கம் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தாள். இதோ பாரு, சந்தைக்கு வந்தவங்க எல்லாரும் போயாச்சு. நீ இப்போ உடனே வரலைன்னா ராத்திரி இங்கேயே தங்க வேண்டியதுதான் என்றான். குமரி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குனிந்தபடி சென்று பரிசலில் ஏறினாள். பரிசல் போக ஆரம்பித்தது. கொஞ்ச தூரம் வரை வேகமாய் போயிற்று. பிறகு ரொம்ப தாமதமாக போகத் தொடங்கியது. குமரி நங்கை மேற்கு திக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சூரியன் மலைவாயில் இறங்கிவிட்டது. அவ்விடத்தில் சற்று முன் காணப்பட்ட மஞ்சள் நிறம் விரைவாக மங்கி வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இருட்டியே போய்விடும். அதற்குள் படகு கரை சேராதா என்ன? பழனிசாமி அவளுடைய முகத்தையே பார்த்த வண்ணம் இருந்தான். அவள் முகத்தில் அவன் என்னத்தை கண்டானோ தெரியாது. தினம் பார்க்கும் முகம்தானே, அப்படி பார்ப்பதற்கு அதில் என்னதான் இருக்கும்? சற்று நேரத்துக்கெல்லாம் இருட்டி போய்விடும். அப்புறம் அந்த முகத்தை நன்றாய் பார்க்க முடியாது என்ற எண்ணத்தினால்தானோ என்னவோ கண்ணை எடுக்காமல் பார்த்த வண்ணம் இருந்தான். குமரி நங்கைக்கு உள்ளுணர்விலேயே இது தெரிந்திருக்க வேண்டும். அவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள். ஏன் என்ன இப்படி பார்க்குற? நீ ஏன் என்ன பார்க்குற? நான் எங்கே பார்த்தேன்? நீ பார்க்காவிட்டா நான் உன்னை பார்த்தது எப்படி தெரிந்தது? குமரி சற்று பேசாமல் இருந்தாள். பிறகு பரிசில் ஏன் இவ்வளவு தாமதமாக போகுது என்று கேட்டாள். காரணமாக தான், 2 வருஷமாக நான் உன்னை ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கேன். அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. இன்னைக்கு பதில் சொன்னாதான் பரிசில் அக்கறைக்கு கொண்டு போவேன் என்றான். குமரி பேசவில்லை. பழனி மறுபடியும், இதோ பாரு குமரி, உன் முகத்தை எதுக்காக பார்க்குறேன்னு கேட்டால, சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் நான் உன் முகத்தில் தான் விழித்தேன். முதல் பரிசலில் நீ வந்த. அதனால் இன்றைக்கி எனக்கு நல்ல அதிர்ஷ்டம். 7 ரூபாய் வசூலாயிடுச்சு. இன்னொரு பரிசல் வாங்குவதற்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னையோட ரூபாய் 50 சேர்ந்துருச்சு என்று சொல்லி பரிசலின் அடியில் கிடந்த பணப்பையை எடுத்து ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டு மறுபடி கீழே வைத்தான். நீ மட்டும் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட தினமும் உன் முகத்திலே விழிக்கலாமே. தினமும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டே இருக்குமே, அதான் பார்க்குறேன் என்றான். இப்படி ஏதாச்சும் சொல்லுவேன்னு தான் உன் பரிசல்லையே நான் தனியாக ஏறப்படாதுன்னு பார்த்தேன். பின்ன ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வந்த? சீக்கிரம் போனால் கத்திரிக்காய் வித்த பணம் அவ்வளவையும் அப்போ கல் கடைக்கு கொண்டு போயிடும். அது கடைக்கு போன பிறகு நான் வீட்டுக்கு போனால் தேவையில்லைன்னு தான் கொஞ்சம் மெதுவாக வந்தேன். இருக்கட்டும், நீ இப்போ சீக்கிரம் பரிசில் விட போறியா இல்லையா? முடியாதுமா, முடியாது என்று பழனி கையை விரித்தான். பரிசல் தள்ளும் கோலை கீழே வைத்துவிட்டு குமரியின் சமீபமாக வந்தான். இன்றைக்கு நீ என்னிடம் அகப்பட்டு கொண்ட. சுவாமி கிருபையினால் உன்னை நான் விடப்போவதில்லை. நீ என்னை கட்டி கொள்கிறதாக சத்தியம் செய்து கொடு. கொடுத்தால் பரிசில் விடுகிறேன், இல்லாவிட்டால் மாட்டேன் என்றான். குமரி இதற்கு பதில் சொல்லவில்லை. அவள் முகத்தில் கோபம் ஜொலித்தது. கிட்ட வராத, ஜாக்கிரதை என்றாள். கிட்ட வந்தா என்ன பண்ணுவ? சத்தியம் செஞ்சு கொடுப்பியா மாட்டியா? மாட்டேன். பின்ன அந்த கல்லுக்கடைக்காரனியா கல்யாணம் செஞ்சுக்க போற?
சே, வாய மூடு. அதெல்லாம் முடியாது, உன்னை விட மாட்டேன். நீ என்னை கட்டிக்கலைன்னா நான் உன்னை கட்டிக்க போகிறேன் என்று சொல்லி பழனி இன்னும் அருகில் நெருங்கினான். என் பேர் என்னன்னு தெரியுமா? பத்ரகாளி என்றாள் குமரி. நீ பத்ரகாளியாக இருந்தா நான் ரணபத்ரகாளி என்று பழனி சொல்லி அவளுடைய தோளில் கையை போட்டான். உடனே குமரி அந்த கையை வெடுக்கென்று ஒரு கடி கடித்தாள். ஐயோ என்று அவன் அலறிக்கொண்டு கையை எடுத்ததும் தொப்பென்று தண்ணீரில் குதித்தாள். அவள் குதித்த போது பரிசில் ஒரு பெரிய ஆட்டம் ஆடி ஒரு புறமாய் புரண்டது. அப்போது குமரியின் கூடை, பழனியின் மேல் துணி, பணப்பை எல்லாம் ஆற்றில் விழுந்தன. பழனிக்கு ஒரு நிமிஷம் வரை இன்னது நடந்ததென்றே தெரியவில்லை. பரிசல் புரண்ட போது பரிசல் தள்ளும் கோல் ஆற்றில் போய்விடாதபடி இயற்கை உணர்ச்சியினால் சட்டென்று அதை எடுத்துக்கொண்டான். பிறகு குமரி நங்கை அந்த பிரவாகத்தில் நீந்துவதற்கு முயன்று திண்டாடுவதை பார்த்துதான் அவனுக்கு புத்தி சுவாதீனம் வந்தது. யோ, குடிமொழிக்கு போச்சே என்று அவன் உள்ளம் அலறிற்று. அவசரமாய் படகை சமாளித்து கொண்டு பிரவாகத்துடன் குமரி போராடி கொண்டிருந்த இடத்துக்கு போய், குமரி குமரி நான் செஞ்சது தப்புதான். ஏதோ கெட்ட புத்தினால் அப்படி செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோ. இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். இப்போ இந்த களியை பிடிச்சிட்டு மெதுவாக பரிசலை ஏறிக்கோ என்று கதறினான். குமரி அவனை ஒரு பார்வை பார்த்தாள். பழனி, என் தலை மேலே ஆன, உன்னை இனிமேல் தொந்தரவு செய்ய மாட்டேன், ஏறிக்கோ என்றான். குமரி அவன் நீட்டிய களியை பிடித்து கொண்டு பரிசலின் அருகில் வந்தாள். ஒரு கையால் களியை பிடித்து கொண்டு இன்னொரு கையை உயர நீட்டினாள். பழனி அதை பிடிப்பதற்கு தயங்கினான். கையை கொடு என்றாள். அவன் கொடுத்ததும் ஒரு எம்பு எம்பி பரிசலுக்குள் ஏறினாள். பரிசல் ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு மறுபடி சரியான நிலைமைக்கு வந்தது. அவள் ஏறின உடனே பழனிசாமி அவள் முகத்தை கூட ஏறிட்டு பாராமல் பரிசலின் இன்னொரு பக்கத்துக்கு போனான். வெகு வேகமாக பரிசல் தள்ள ஆரம்பித்தான். குமரி இருந்த பக்கம் பார்க்கவே இல்லை. குமரி இப்போது அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனுடைய துணியில் இரத்தக்கரை பட்டிருந்ததை பார்த்ததும் அவளுக்கு துணுக்கென்றது. அவன் அருகில் போய் பார்த்தாள். கையில் அவள் கடித்த இடத்தில் இன்னமும் இரத்தம் பெருகி சொட்டி கொண்டிருந்தது. குமரியின் உள்ளத்தில் சொல்ல முடியாத வேதனை உண்டாயிற்று. கொஞ்சம் துணி இருந்தால் காயத்தை கட்டலாம். பழனியின் மேல் துண்டு கிடந்த இடத்தை பார்த்தாள். அந்த துண்டை காணவில்லை. அங்கிருந்த பணப்பையையும் காணவில்லை. குமரியின் நெஞ்சு மீண்டும் ஒரு முறை திடுக்கிட்டது. தான் நதியில் குதித்த போது பரிசல் புரண்டதில் பணப்பையும் மேல் துண்டும் வெள்ளத்தில் விழுந்திருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் திகைத்து நின்றுவிட்டு குமரி தன்னுடைய சேலை தலைப்பில் ஒரு ஜான் அகலம் கிழித்தாள். அதை தண்ணீரில் நனைத்து பழனியின் கையில் கடிபட்ட இடத்தில் கட்டிவிட்டாள். பிறகு பரிசலின் இன்னொரு பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அப்புறமும் கூட பழனி அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. கீழ்வானத்தின் அடியில் உதயமாகி கொண்டிருந்த பூரண சந்திரனை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பி பிழைத்த பிறகு உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சாந்தி அவள் மனதில் இப்போது ஏற்பட்டிருந்தது. கடவுளே, எப்பேற்பட்ட தப்பிதம் செய்துவிட்டேன். அதனுடைய பலன் இந்த மட்டோடு போயிற்றே. எல்லாம் உணரல் தான். கையில் குமரி பல்லால் கடித்த இடத்தில் விண் விண் என்று தெரித்து கொண்டிருந்தது. அதை அவன் லட்சியம் செய்யவில்லை. கோலுக்கு பதிலாக துடுப்பை உபயோகித்து முழு பலத்துடன் தள்ளினான். சிறிது நேரத்துக்கெல்லாம் பரிசல் கரையை அடைந்தது. இருட்டுகிற சமயம் ஆற்றங்கரையோடு 2 வாலிபர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். பழனியும் குமரியும் மட்டும் பரிசலில் வந்து கரை சேர்ந்ததை கண்டு அவர்களில் ஒருவன் சீட்டி அடித்தான். இன்னொருவன் தெம்மாங்கு பாடத் தொடங்கினான். கரை சேர்ந்ததும் குமரி பரிசலில் இருந்து குதித்தாள். பழனியுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவசரமாய் கரையேறி சென்றாள். பழனி சற்று நேரம் பரிசலிலேயே இருந்தான். பிறகு அதை கரையில் வழக்கமான இடத்தில் கட்டி போட்டுவிட்டு வீடு நோக்கி நடந்தான். நடக்கும்போதே அவனுடைய கால்கள் தள்ளாடின, தேகம் நடுங்கிற்று. ஆனால் வீட்டுக்கு போய் படுத்துக்கொண்ட பிறகுதான் தனக்கு கடும் ஜுரம் அடிக்கிறது என்பது அவனுக்கு தெரிய வந்தது. நதிக்கரையில் காப்பி ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு கூரை வீடுதான் பழனியின் வீடு. அதில் அவனும் அவன் தாயாரும் வசித்து வந்தனர். ஆனால் இச்சமயம் பழனியின் தாயார் வீட்டில் இல்லை. அவளுடைய மூத்த மகளின் பிரசவ காலத்தை முன்னிட்டு மகளை கட்டி கொடுத்திருந்த ஊருக்கு போயிருந்தாள். பழனி காலையும் மத்தியானமும் காப்பி ஹோட்டலில் சாப்பிடுவான். இரவில் அவனே சமைத்து சாப்பிடுவான். இப்போது ஜுரமாய்ப்படுத்ததும் அவன் பாடு ரொம்ப சங்கடமாய் போயிற்று. பக்கத்தில் வேறு வீடு கிடையாது. காப்பி ஹோட்டல் ஐயர் கொண்டு வந்து கொடுத்த காப்பி தண்ணியை குடித்து விட்டு கிடந்தான். ஐயரும் பகலில்தான் காப்பி ஹோட்டலில் இருப்பார். இருட்டியதும் கதவை பூட்டிக் கொண்டு பக்கத்து ஊரில் இருந்த தம்முடைய வீட்டுக்கு போய்விடுவார். ஜுரமாய்ப்படுத்தும் 3 நாள் ஆகிவிட்டது. இந்த நாட்களில் ஆற்றில் பரிசில் போகவில்லை. ஆகையால் ஊரெல்லாம் ஓடக்கார தம்பிக்கு உடம்பு காயலா என்ற சமாச்சாரம் பரவி இருந்தது. பழனிசாமி முதல் நாளே அம்மாவுக்கு கடுதாசி எழுதி போட்டுவிட்டான். நாளை அல்லது நாளன்று அவள் வந்து விடுவாள் என்று எதிர்பார்த்தான். அதுவரை ஒரு நிமிஷம் ஒரு யுகமாகத்தான் கழித்தாக வேண்டும். 3 நாள் சுரத்தில் பழனி ரொம்பவும் மெலிந்து போயிருந்தான். கைவீக்கம் ஒரு பக்கம் சங்கடம் அளித்தது. அன்று சாயங்காலம் எழுந்து விளக்கு ஏற்றுவதற்கு கூட அவனுக்கு உடம்பில் சக்தி இல்லை. விளக்கேற்றாமல் போனால்தான் என்ன என்று எண்ணி பேசாமல் படுத்திருந்தான். உள்ளே நன்றாய் இருண்டு விட்டது. திறந்திருந்த வாசற்படி வழியாக மட்டும் சிறிது மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. பழனி அந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த போது
திடீரென்று தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். ஏனெனில் அந்த வாசற்படியில் ஒரு பெண் உருவம் தெரிந்தது. அந்த வேளையில் யார் அங்கே வரக்கூடும்? யார் அது என்று கேட்டான். நான் தான் என்று குமரி நங்கையின் குரலில் பதில் வந்தது. பழனி சற்று நேரம் ஸ்தம்பித்து போய்விட்டான். விளக்கில்லையா என்று குமரி கேட்டாள். மாடத்தில் இருக்கு, இதோ ஏத்துறேன் என்றான் பழனி. வேண்டாம், நீ படுத்துரு, நான் ஏத்துறேன் என்று சொல்லி குமரி சுவரில் மாடம் இருக்கும் இடத்தை தடவி கண்டுபிடித்து விளக்கேற்றினாள். உனக்கு காயலா என்று சொன்னார்கள், பார்த்து போகலாம் என்று வந்தேன். என்னால் தானே உனக்கு இந்த கஷ்டம் வந்தது. என்னால் எல்லோருக்கும் கஷ்டம்தான். ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணுவ? நான் பண்ணது தான் அநியாயம். அதை நினைக்க நினைக்க எனக்கு வேதனை பொறுக்கலை. என்னமோ அப்படி புத்தி கெட்டு போயிடுச்சு. நீ என்னை மன்னிச்சுக்கணும். நான் மன்னிக்கவாவது? என்னால் தான் உனக்கு எவ்வளோ கஷ்டம். பரிசல்ல வச்சிருந்த பணம் ஆற்றோடு போயிடுச்சுல்ல, அதுக்கு பதில் பணம் கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லி ஒரு துணி பையை எடுத்து அதற்குள் இருந்த பழைய 10 ரூபாய் நோட்டு 5 ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்த்துவிட்டு பையை பழனிசாமியின் பக்கத்தில் வைத்தாள். பழனி ரொம்ப கோபமாய் சொன்னான். தா, பேசாமல் இதை எடுத்துக்கிட்டு போ. அப்படி இல்லை, நான் நாளைக்கே உன் அப்பா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் என்றான். ஏன் அப்படி சொல்கிற? பரிசில் வாங்குவதற்கு சேர்த்து வச்ச பணம்லாம் போயிடுச்சே, நீ என்ன செய்வ? போனால் போகட்டும், இந்த பரிசிலும் போனாலும் போகட்டும். நான் செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் போதாது குமரி. நான் இந்த ஊரை விட்டே போயிடணும்னு தீர்மானிச்சிருக்கேன். அப்படி போனால் தான் உன்னை என்னால் மறக்க முடியும் என்றான். அப்போது குமரி நங்கையின் கண்களில் இருந்து பொல பொலவென்று ஜலம் உதிர்ந்தது. பழனி அதை பார்த்துவிட்டு, இதென்ன குமரி, நான் ஊரை விட்டு போகிறதுல உனக்கு வருத்தமா என்று கேட்டான். நீ ஆண் பிள்ளை, ஊரை விட்டு போவ, என்னை மறந்தும் போயிடுவ. ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது என்று விம்மி கொண்டே கூறினாள். நிஜமாவா குமரி? நான் என்ன கணக்காங்கிறேனா என்றான் பழனி. பிறகு, அப்படின்னா ஏன் இத்தனை நாளும் என்கிட்ட அவ்வளவு கோபமாக இருந்த? என்னை கட்டிக்கொள்ள ஏன் மறுத்த? கள்ளுக்கடை வீரைய கவுண்டனை கல்யாணம் கட்டிக்கொள்ள போகிறேன்னு சொல்கிறாங்களே, அதென்ன சமாச்சாரம் என்று கேட்டான். அது பொய். நான் கள்ளுக்கடைக்காரனெல்லாம் கட்டிக்க போகிறதில்ல. எங்கள் அப்பா அப்படி வற்புறுத்தினது நிஜம்தான். நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா கல் குடிக்கிற வரையில் நான் கல்யாணமே கட்டிக்கிறதில்லைன்னு ஆணை வச்சிருக்கேன். என்ன என்று பழனிசாமி வியப்புடன் கேட்டான். சத்தியமாக சொல்கிறேன், அதான் நிஜம். அப்படின்னா உங்கள் அப்பா குடிக்கிறத விட்டுட்ட அப்புறம்? நடக்காததை பற்றி இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் என்றாள் குமரி. கண்களில் இருந்து மறுபடியும் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். அப்போது தண்ணீர் துறையில் யாரோ பேசும் குரல் கேட்டது. குமரி திடுக்கிட்டு, நான் போகிறேன், என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம், எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ என்று கூறிவிட்டு போக தொடங்கினாள். பழனி, குமரி குமரி, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போ. என்னிடம் பரிசில் வாங்க பணம் இருக்கு. நீ எடுத்துகிட்டு போலேன்னா உன் அப்பாட்ட கொடுத்துடுவேன் என்றான். ஐயோ, அவ்வளவும் கள்ளுக்கடைக்கு போயிடுமே என்று சொல்லிக்கொண்டு குமரி அவன் அருகில் வந்தாள். பழனி பணப்பையை நீட்டினான். குமரி அதை பெற்றுக்கொண்டாள். அவளுக்கு அப்போது என்ன தோன்றிட்டோ என்னவோ, சட்டென்று அவனுடைய உள்ளங்கையை தூக்கி தன் முகத்தில் ஒற்றிக்கொண்டாள். பிறகு விரைவாக வெளியில் சென்றாள். குமரி போனதும் கொஞ்ச நேரம் பழனி பரவச நிலையில் இருந்தான். அவனுடைய உடம்பிலும் உள்ளத்திலும் பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. ஆனால் மறுபடியும் வாசலில் காலடி சத்தம் கேட்கவே பழனி பரவச நிலையிலிருந்து கீழிறங்கினான். யாரா இருக்கலாம் என்று யோசிப்பதற்குள்ளே காளிக்கவுண்டன் உள்ளே வருவதை கண்டதும் அவனுக்கு சொரேல் என்றது. ஒரு கணத்தில் என்னவெல்லாமோ தோன்றிவிட்டது. குமரி அங்கு வந்துவிட்டு போனதை பார்த்துவிட்டு தான் வந்திருக்கிறான் என்றும் தன்னை கொன்றாலும் கொன்று போடுவான் என்றும் எண்ணினான். தன் கதி எப்படியானாலும் குமரிக்கு என்ன நேருமோ என்று எண்ணிய போது அவனுடைய நெஞ்சு பதை பதைத்தது. தம்பி, 2 நாளாக உனக்கு காயலாமே, உன் ஆயா கூட இல்லையாமே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று காளிக்கவுண்டன் பரிவான குரலில் சொன்னபோது பழனிக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருந்திருக்கும். முதலில் அவனால் இதை நம்பவே முடியவில்லை. பரிகாசம் செய்கிறான், சீக்கிரம் தன் உண்மை சுரூபத்தை காட்டுவான் என்று பழனி நினைத்தான். அப்படி ஒன்றும் நேரவில்லை. காளிக்கவுண்டன் கடைசி வரையில் ரொம்ப பிரியமாக பேசினான். கிட்ட வந்து உட்கார்ந்து உடம்பை தொட்டு பார்த்தான். வீட்டிலிருந்து கஞ்சி காய்ச்சிட்டு வரட்டுமா என்று கேட்டான். ஆயா நாளைக்கு கட்டாயம் வந்து விடுவாளா என்று விசாரித்தான். உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளும்படி புத்திமதி கூறினான். தம்பி, நான் சொல்கிறத கேளு. நீ இப்படி இன்னமும் கல்யாணம் கட்டிக்காமல் இருக்கிறது நல்லா இல்லை. ஒரு பெண்ணை கட்டி போட்டிருந்தா இப்படி தனியாக திண்டாட வேண்டாம்ல. உன் ஆயா தான் இன்னும் எத்தனை நாளைக்கு உழைப்பா? அவளுக்கும் வயசாச்சோ இல்லையோ என்றான். பிறகு எது எது எந்தெந்த காலத்தில் நடக்கணுமோ அது அந்தந்த காலத்தில் நடந்துட்டாதான் நல்லது. அதான் நான் கூட நம்ம குமரியை இந்த ஐப்பசியில் கட்டி கொடுத்துடலான்னு பார்க்குறேன். அவளும் தான் எத்தனை நாளைக்கு அப்பனுக்கும் சீக்காளி ஆயாவுக்கும் உழைச்சி போட்டுட்டே இருக்கிறது என்று சொல்லி நிறுத்தினான். மறுபடியும் அவன் கோபம் வந்தவனை போல், இந்த அதிசயத்தை கேளு தம்பி, நம்ம கள்ளுக்கடை வீரைய கவுண்டன் இருக்கால்ல, அவனுக்கு இப்போது மருதாரம் பெண் கட்டிக்க வேண்டிய ஆசை பிறந்திருக்கு. அவன் நாக்கு மேலே பல்ல போட்டு என்கிட்ட பொண்ணு கேட்குறான். நான் கொடுன்னு கொடுத்துட்டேன். அடே குடி எடுக்கிற கள்ளுக்கடை கவுண்டா,
உனக்கு இனிமே கட்டையோட தான் கல்யாணம்னு சொல்லிட்டேன் என்றான். கடைசியில், சரி தம்பி, நாளைக்கு வந்து பார்க்குறேன், உடம்ப நல்லா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு போனான். அவன் பேச பேச பழனிக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது. பேசும்போதெல்லாம் கவுண்டனிடமிருந்து கள்ளு நாற்றம் குப் என்று வந்து கொண்டிருந்தபடியால் அவன் குடிவெறியில் தான் அப்படி பேசியிருக்க வேண்டுமென தோன்றியது. மதுபானத்தின் எத்தனையோ சேஷ்டைகளில் இப்படி திடீரென்று உறவு கொண்டாடுவதும் ஒன்றாயிருக்கலாம் அல்லவா? மறுநாள் பழனியின் தாய் வந்துவிட்டாள். பிறகு 2-3 தினங்களில் பழனிக்கு உடம்பு சரியாக போய்விட்டது. கை வீக்கமும் வடிந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை சந்தைக்கு அவன் பரிசில் தள்ள தொடங்கிவிட்டான். ஆனால் அவன் காளி கவுண்டனை பற்றி எண்ணியது தவறாக போய்விட்டது. அவன் பழனியிடம் கொண்ட அபிமானம் குடிவெறியில் ஏற்பட்டதல்லவென்று தெரிந்தது. அடிக்கடி அவன் பழனிசாமியின் வீட்டுக்கு வந்து பேசத் தொடங்கினான். பழனியின் தாயாரிடம் பழனியின் கல்யாணத்தை பற்றி கூட பேசினான். அவன் அப்பா இல்லாத பிள்ளை, அவனுக்கு உங்களை போல 4 பெரிய மனுஷா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்டு என்றாள் பழனியின் தாயார். அதுக்கென்ன, நானாச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றான் கவுண்டன். காளி கவுண்டனிடம் ஏற்பட்டிருந்த இந்த அதிசயமான மாறுதலின் காரணம் பழனிக்கு புலப்படவில்லை. இதில் ஏதாவது சூது இருக்குமோ என்று அவன் சந்தேகித்தான். அதனால் அவன் மனத்தில் சாந்தி இல்லாமல் போயிற்று. ஒரு நாள் காலையில் காபி ஹோட்டலில் காபி சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவன் காதில் விழுந்த சில வார்த்தைகள் பளிச்சென்று அவனுக்கு உண்மையை உணர்த்தின. அடுத்த வெள்ளியிலிருந்து பரிசல்கார தம்பிக்கு கொண்டாடத்தான். ஒரு பரிசில் போதாது, 3 பரிசில் விடலாம் என்றான் ஒருவன். அதென்ன அப்படி என்று இன்னொருவன் கேட்டான். ஆமாம், அக்டோபர் 1 தேதி தான் இங்கே கல்லுக்கடையெல்லாம் மூட போகிறாங்களே. அப்புறம் இந்த ஊர் குடிகாரனெல்லாம் அக்கறைக்கு போய் தானே குடிக்கணும். அப்படி யார் அவன் 2 நாலனா பரிசில் காசு கொடுத்துட்டு குடிக்க போகிறானுங்க? எல்லாம் போவானுங்க பாரு. போகாத இருப்பானுங்களா? நாலனா கொடுத்தாதானா? பரிசில்கார தம்பியிடம் ஸ்நேகம் பண்ணிக்கிட்டா சும்மா கொண்டு போய் விடுறாரு. இந்த பேச்சு பழனியின் காதில் விழுந்ததும் ஓஹோ என்ற சப்தம் அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வந்தது. பிறகு அவர்கள் பேசியது ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. அப்படி பெரிய யோசனையில் ஆழ்ந்து விட்டான். செப்டம்பர் 30ஆம் தேதி வேலம்பாளையம் ஒரே அல்லோலகல்லோலமாக இருந்தது. அன்றுதான் கள்ளுக்கடை மூடும் நாள். அன்றுதான் குடிகாரர்களுக்கு கடைசி நாள். பெருங்குடிகாரர்களில் சிலர் அன்றெல்லாம் தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் கட்டிக்கொண்டு காலங்கழித்தார்கள். சிலர் நடு வீதியில் கள்ளுப்பானையை வைத்து சுற்றி சுற்றி வந்து வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டு அழுதார்கள். உண்மையில் அவர்களுடைய நிலைமையை பார்க்க பரிதாபமாகத்தான் இருந்தது. ஆனால் காளி கவுண்டன் மட்டும் அதிகம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இது அநேகம் பேருக்கு ஆச்சரியம் அளித்தது. காளி அன்று சாயங்காலம் பழனியிடம் போய், தம்பி, நாளைக்கு பொழுது சாய எனக்கு அக்கறையில் கொஞ்சம் வேலை இருக்கு, என்னை பரிசலில் இட்டு போகணும் என்றான். அதுக்கு என்ன மாமா, என்னுடைய பரிசல் இருந்தால் அதில் முதல் இடம் உங்களுக்கு தான் என்றான் பழனி. அக்டோபர் 1 தேதி பிறந்தது. ஊரில் உள்ள ஸ்திரீ புருஷர் குழந்தைகள் எல்லோரும் அன்று காலையில் எழுந்திருக்கும் போது ஒரே எண்ணத்துடன் தான் எழுந்தார்கள். இன்று முதல் கள்ளு சாராய கடை கிடையாது என்று. அநேகர் எழுந்ததும் முதல் காரியமாக கள்ளுக்கடையை போய் பார்த்தார்கள். அங்கே கள்ளுப்பானைகள் இல்லாததை கண்டு அவர்கள் இப்பேற்பட்ட அற்புதமும் நிஜமாகவே நடந்துவிட்டதா என்று பிரமித்து போய் நின்றார்கள். இந்த பரபரப்புக்கு இடையில் இன்னொரு செய்தி பரவிற்று. பரிசல் துறையில் பரிசலை காணவில்லையாம் என்று. இது காளி கவுண்டன் காதில் விழுந்ததும் அவன் விரைந்த நதிக்கரைக்கு போனான். அங்கே பழனிசாமி முகத்தை கையினால் மூடிக்கொண்டு அழுது கொண்டு இருப்பதையும் 4-5 பேர் அவனை சுற்றி நின்று தேர்தல் சொல்லிக் கொண்டிருப்பதையும் கண்டான். சமீபத்தில் போய் விசாரித்ததில் நேற்று ராத்திரி வழக்கம்போல் பழனி பரிசிலை கரையிலேற்றி மூளையில் கட்டிவிட்டு போனதாகவும் காலையில் வந்து பார்த்தால் காணோம் என்றும் சொன்னார்கள். காளி கவுண்டன் பழனியிடம் போய், தம்பி, இதுக்காகவா அழுவாங்க? எழுந்துரு, ஆத்தோரமாக போய் தேடி பார்க்கலாம். ஆகப்பட்டா போச்சு, ஆகப்படாமல் போனால் இன்னாந்தான் போக்கிரித்தனம் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தெரியும். கள்ளுக்கடை கவுண்டன் தான் செஞ்சுருக்கணும், உனக்கு வரும்படி வரக்கூடாதுன்னு. அவனை கண்ட துண்ட பண்ணி போட்டு விடுறேன், வா போய் பார்க்கலாம் என்றான். அன்றெல்லாம் பரிசிலை தேடிக்கொண்டிருந்தார்கள். பரிசில் அகப்படவே இல்லை. சாயங்காலம் நேற்று கள்ளுக்கடை இருந்த இடத்தில் இன்று பஜனை நடந்தது. காளி கவுண்டனும் போயிருந்தான். பஜனையில் பாதி கவனமும் பரிசல் மட்டும் கெட்டுப்போகாமல் இருந்தால் அக்கறை கள்ளுக்கடைக்கு போயிருக்கலாமே என்பதில் பாதி கவனமுமாய் இருந்தான். கள்ளுக்கடை மூடி 7-8 தினங்கள் ஆயின. அந்த 7-8 நாளில் ஊரே புதிதாய் மாறியிருந்தது. அந்த கிராமத்தின் ஆண் மக்களில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல் குடித்தவர்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடிகாரன் இருந்தான். ஆகவே கள்ளுக்கடை மூடிய சில நாளைக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் காசு மிஞ்சி இருந்தது. கடை ஜாமான்கள் முன்னை விட தாராளமாய் வாங்க முடிந்தது. மனுஷர்களுடைய புத்தியும் அதற்குள் நன்றாக மாறி ஸ்திரப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் குடித்து கெட்டு அலைந்ததை எண்ணிய போது அவர்களுக்கே வெட்கமாயிருந்தது. இப்படி மாறியவர்களில் ஒருவன் காளி கவுண்டன். அவன் ஒரு நாள் பழனியிடம், தம்பி, பரிசில் எந்த பயலோதான் ஆற்றுல இழுத்து விட்டுருக்கான், உனக்கு அதனால் எவ்வளோ நஷ்டம். அவனை கண்டா நான் என்ன வேணால் செஞ்சிடுவேன்.
ஆனால் ஒரு விதத்தில் பரிசில் கெட்டு போனதும் நல்லதாக போயிட்டு என்றான். அதென்ன மாமா அப்படி சொல்கிறீங்க? பரிசில் கெட்டு போனதில் நல்லது என்ன என்று பழனி கேட்டான். காளி சிரித்து கொண்டு பழனியின் முதுகில் தட்டி கொடுத்தான். தம்பி, நீ குழந்தை பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எண்ணத்துக்காக பரிசல்ல அக்கறைக்கு வரேன்னு சொன்னேன்னு தெரியுமா? இந்த ஊரில் கள்ளுக்கடை மூடி விடுறதுனால அக்கறை கடைக்கு போகலாமேன்னு தான். அக்கறையில் மட்டும் ஏன் கடையை வச்சுருக்காங்க என்று பழனி கேட்டான். அது திருச்சிராப்பள்ளி ஜில்லா. அந்த ஜில்லாவில் இன்னும் கடையை மூடலை. அடுத்த வருஷம்தான் மூட போகிறாங்களா? ஏமாம்மா, அடுத்த வருஷம் நிச்சயமாக கடையை மூடிட்டா அப்புறம் எங்கே போகிறது? நல்ல கேள்வி கேட்குறேன். அப்புறம் எங்கே போகிறது? பேசாமல் இருக்க வேண்டியது தான். அப்படி இப்போவே இருந்துட்டா என்னமாம்மா? அதுக்கு தான் குடிகாரன் புத்தி பிடரிலேங்கிறது. எப்படியோ பரிசில் கெட்டு போனாலும் போச்சு, எனக்கும் கள்ளுக்கடை மறந்து போச்சு என்றான் காளி. பிறகு எதையோ நினைத்து கொண்டவன் போல், ஒரு சமாச்சாரம் கேளு தம்பி. குமரி இருக்கால்ல, அவன் நான் குடிக்கிற வரையில் கல்யாணம் கட்டிக்கிறதுலன்னு ஆணை வச்சிருந்தா. சுவாமி புண்ணியத்தில் குடிதான் இப்போது போயிடுச்சே. இந்த ஐப்பசி பிறந்ததும் முகூர்த்தம் வச்சிட போகிறேன். பேசாமல் நீயே அவளை கட்டிக்கோயேன். ரொம்ப கெட்டிக்காரி. அந்த மாதிரி பொண்ணு உனக்கு அகப்பட மாட்டா என்றான். ஐப்பசி மாதம் முதல் வாரத்தில் பழனிசாமிக்கும் குமரி நங்கைக்கும் கல்யாணம் நடந்தது. ரொம்ப கொண்டாட்டமாய் நடந்தது. கல்யாணமானதும் பழனிசாமி வடக்கே போய் புது பரிசில் வாங்கி கொண்டு வந்தான். வழக்கம்போல் பரிசல் துறையில் பரிசலோட தொடங்கியது. ஆனால் சாயங்கால வேளைகளில் மட்டும் பழனி குறிப்பிட்ட சில பேரை பரிசலில் ஏற்றி கொண்டு போக மறுத்து விடுவான். பழைய பரிசில் என்ன ஆயிற்று என்பது தெரியவே இல்லை. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பரிசிலின் சொந்தக்காரனே நடு நிசையில் எழுந்து வந்து பரிசிலை துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் எரிந்து விட்டிருக்கும் போது அந்த ரகசியத்தை அவனாக சொன்னாலன்றி பிறரால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கதை நிறைவடைந்தது. நன்றி.